Hello friends, welcome to our channel. This is S.L.J.CREATIONS. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் வீடியோல அப்படினு பாத்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிராம்பு, பட்டை, கல்பாசி, ஸ்டார் அனைஸ்னு சொல்லுவாங்க, பிரிஞ்சி இலை, நெய் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் மட்டுமே போதும்னா எண்ணெய் மட்டும் விட்டுடலாம். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 தக்காளி. ஸோ நம்ம ரைஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அது அந்த அளவுக்கு. தேங்காய் வந்து 1/2 மூடி தேங்காய். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து பாசுமதி அரிசி தான் யூஸ் பண்ணேன் இதுக்கு. 3 அழகு பாசுமதி அரிசி. அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தேவையான உப்பு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் 3 அழகு தண்ணிக்கு நான் வந்து 5 அழகு தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி, அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி தெரியும், அந்த அளவுக்கு தண்ணியை சூட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காயை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த தண்ணியில் அதை ஊற்றி அதை சைடில் எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாசுமதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 3 அழகு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டு அதில் நான் வந்து நெய்யும் யூஸ் பண்ணேன், எண்ணெயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி நல்லெண்ணெயும் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் சூடான உடனே 4 கிராம்பு போட்டிருக்கேன், ஒரு பட்டையை உடைச்சி போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு ஸ்டார் அனைஸ் 1, ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி கொஞ்சோண்டு. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த 3 வெங்காயத்தையும் நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கணும். 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிடுங்க. நான் வந்து நடுப்புற கொஞ்சம் சால்ட் சேர்த்தேன், பிகாஸ் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வந்து சட்டுன்னு அடி பிடிச்சிரும். நம்ம கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டோன்னா அது அடி பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கின விட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க அந்த அரிசி 3 அழகு அரிசியை வந்து அதில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் தேங்காய் பாலை வந்து தனியாக எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வேளை பத்தலை அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து தேங்காயில் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து 3 அழகு அரிசிக்கு மொத்தமாக 6 அழகு தண்ணி ஊற்றிருக்கேன், டபுள் த அமௌண்ட் வாட்டர். ஸோ அது கூட ஃபைனலாக மின்ட் லீவ்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். சால்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. லைட்டாக அந்த சைடில் மட்டும் கரண்டியை லைட்டாக அந்த மேலோக்க கொஞ்சோண்டு கிளறி விட்டுக்கோங்க. ஸோ கிளறி விட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஸ்டவ் வந்து ஃபுல்லாக அந்த ப்ரெஷர் வரணும். மேலே ப்ரெஷர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெயிட் போட்டுட்டு அடுப்பை சிம் ஆக்கிட்டு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் பார்க்கலாம். ஸோ நான் வந்து 6 கத்திரிக்காய் எடுத்திருந்தேன். அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருந்தேன், 3 வெங்காயம் எடுத்திருந்தேன், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் வந்து 1 டீஸ்பூன், துருவிய தேங்காய் வந்து 2 டீஸ்பூன், லெமன் சைஸில் புளியை வந்து நல்லா ஊற வச்சுடுங்க முன்னாடியே. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கடாயை எடுத்து
கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா சூடானதை விட்டு நம்ம வந்து 2 வெங்காயம் மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன், சீக்கிரம் வதங்கும், ப்ளஸ் அடியும் பிடிக்காது. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதை நல்லா வதக்கிடலாம். ஸோ அதை வதங்கின விட்டு நம்ம அதில் இப்போது அந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். அதை 3 ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளியும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா தக்காளி குழையிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் பண்ணுறேன், 2 டீஸ்பூன்னு துருவிய தேங்காய் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஜீரகம், பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கி அதை தனியாக தட்டில் எடுத்து வச்சுருங்க. அது அப்புறமா அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் வந்து நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காவே இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் காம்போடு போட்டிருக்கேன். உங்களுக்கு காம்பு வேண்டாம்னா நீங்கள் காம்பும் எடுத்துடலாம். அதை வந்து பேக் சைடில் நல்லா உள்ள மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா நாளாக கட் பண்ணி நல்லா பிரட்டிட்டு அதை வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணேன். அது கூட 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் அதையும் கட் பண்ணி அதில் போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த மசாலா வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ அதையும் வந்து இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுடுங்க. ஸோ இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா சைடெலாம் வந்து எண்ணெய் தனியாக திரண்டு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அந்த புளியை வந்து கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணுன்றதுனால தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கலாம். நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் அதில். ஸோ அது கூடவே இப்போ வந்து அந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணிவிட்டேன், ப்ளஸ் ஃபைனலாக சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேலே தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இப்போது கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சாப்பாட்டுக்கு கத்திரிக்காய் குழம்பு காம்பினேஷன் அதோட நல்ல காம்பினேஷன். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.